ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 8. உங்க 3 பேரால தான் பிரச்சனை. உங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறவங்க யாருமே உங்களை தோக்கடிக்கவே முடியலங்கிறதுனால எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி ஏமா சொல்லவும், ஆமா எப்படினாலும் அவங்களால எங்களை தோக்கடிக்க முடியாது. சரி, ஆனா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும். மியா ஏதாச்சும் ஐடியா கூட அப்படின்னு டோமாவே சொல்லவும், இதெல்லாம் பத்தி என்னால யோசிக்க முடியாதுன்னு மியா சொல்றா. என்ன மியா பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு இதை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஹே டோமாவே, நீ போய் லிசர்ட்மேன் கிட்ட பேசுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. நீ போய் ஆளுங்க கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு டோமாவே சொல்லவும், ஓ ஆமாம், ஆல்கே எல்லாருமே மெடிக்கல் ரிசர்ச்சில் தான் இருக்காங்க. ஸோ ஃபைட்டிங்க்கு அவங்க வரமாட்டாங்க. மியா நீ என் கூட வரையா, அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே மாஸ்டர் அப்படின்னு ஹாப்பி ஆகிறா. சில ஆர்க் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ அவன் காய் மூலியமாக ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். ட்ரைனிங்ல நம்மளால எப்பவும் வின் பண்ணவே முடியல. டோமாவே மியா மேல கூட ஒரு அட்டாக்க போட முடியுது. ஆனா யங் மாஸ்டர் கிட்டக்கு கூட நம்மளால நெருங்க முடியல. ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணிருந்தாரு. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்கள பறக்க விட்டுருந்தாரு. எனக்கு ட்ரைனிங் எடுக்கவே தோண மாட்டேங்குதுப்பா. நமக்கே எப்படி இருக்குன்னா லிசர்ட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க் சொல்லுவோம். ஆனா நம்ம தான் லிசர்ட்ஸ்மேன் கிட்ட பேசவே மாட்டோம், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்க் சொல்லுது. மாஸ்டர் இந்த ஃப்ரூட் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு மியா டொமேட்டோவை காமிக்கிறா. இது டொமேட்டோ இதை குக்கிங்ல கூட யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். குக்கிங்கா அப்படின்னு யோசிக்கிறா. லிசர்ட்ஸ்மேன் கிட்டயும் நான் பேசினா அவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. ஆமா லிசர்ட்ஸ்மேனும் ஆர்க்கோ பேசிக்கிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு எம்மா சொல்றா. அவங்களோட ஆர்க்ஸோ லிசர்ட்ஸ்மேனும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா தான் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு டோமாவே கேட்கவும், ஹே ஏமா வருத்தப்படாத, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஸ்ட்ராங் ஆகலாம். இதை தான் டோமாவே சொல்ல வரான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு டோமாவே சொல்லவும், பிரச்சனை எதுவும் வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி ஏமாவும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறாங்க. யங் மாஸ்டர் உங்களோட திறமையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆர்க்ல இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் லிசர்ட்மேன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் வந்து சொல்லுது. 2 ஸ்பீஷீஸ்லயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற வாரியர் வந்து சண்டை போடுறாங்க. லிசர்ட்மேன் வாட்டரை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி டக்குன்னு அட்டாக் பண்ணுது. ஆர்க் பேரியரை வச்சு தடுத்து அந்த லிசர்ட்மேன் அடிக்குது. எங்க போய் உங்க ஸ்டேஜியை உடச்சிட்டாங்க, வேற லெவல்ல சண்டை போடுறாங்களே. நான் ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனையும் காமிக்க கூடாதுன்னு டோமாவே சொல்லியிருக்கா. சோ நான் ஒம்முனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒம்முனே இருக்கான். இப்போ அந்த லிசர்ட் வாரியர் அந்த ஆர்க்கை வெட்டிட்டு பட் அதோட வாழை பிடிச்சு அந்த லிசர்ட் மேனை தூக்கி அடிக்கவும், ஆர்க் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவோ, ஏ யங் மாஸ்டர் உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு இந்த ஆர்க் கேக்குது. நீங்க 2 பேரும் போட்ட சண்டை ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ஸ்பீசிஸ்லயே நீங்க தான் ஸ்ட்ராங்கான வாரியர்னு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு என்ன காரணம்? ஹே நீ சொல்லு அப்படின்னு டோமாவே கேட்கவும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ராங்கா தான் சண்டை போட்டாங்கன்னு அந்த ஆர்க் சொல்லவும், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்னு நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்களா? நான் எதிர்பார்த்ததுல 10% கூட நீங்க யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு டோமாவே சொல்லவும், டோமாவே நீ கொஞ்சம் ஓவரா திட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா கேட்கறான். அவ நம்ம ஹீரோவை கண்டுக்கிடாம அவ பாட்டு திட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா 7 நாளுக்கு ஒரு தடவை 2 ஸ்பீசிஸ்க்கும் 1-on-1 ஃபைட் நடக்கும். அதை வச்சு யார் ஸ்ட்ராங்கானவங்கிற ரேங்கிங் அடிப்படையில நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஆனா எங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வெளிப்படையா தெரிஞ்சிருமே அப்படின்னு ஒரு ஆர்க் கேட்கவும், உங்களோட டெக்னிக்ஸ் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்த ஸ்பீசிஸ்க்கும் சேர்ந்து அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களோட டெக்னிக்ஸும் அதே நேரத்துல உங்களுக்கும் தெரிய வரும். சோ நீங்க 2 பேருமே கம்பைன் ஆகி ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. இதுதான் மாஸ்டரோட ஆசையோ கூட. வாரியரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க இருங்க, அப்படி விருப்பம் இல்லைன்னா அந்த டெமி பிளானை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு டோமாவே சொல்லவும், இப்ப மாஸ்டர் பேசுவாருன்னு அந்த ஃபிராக்மெண்ட் சொல்லுது. இப்ப நான் என்ன பேசுறது? டோமாவே சொன்னது கரெக்ட் தான். நீங்க வீக்கா இருக்கீங்க, ஆனா அதுக்குன்னு உங்ககிட்ட திறமைகள் இல்லாம இல்ல. நீங்க ட்ரை பண்ணா உங்களால இன்னும் இதை விட சூப்பராவே சண்டை போட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை சீரப் பண்றான். ஃபைட் பண்ணி யார் ஸ்ட்ராங்குங்கிற ரேங்கிங் சிஸ்டம்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டெமி பிளேன் ரேங்கிங் சிஸ்டம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படின்னு வா சொல்றா. இப்படி ஒரு நார்மலான பேரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சரர் கில்டுல டோமாவேவும் மியாவோ திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. மியாவோட லெவல் 1500ல இருக்கு. பட் டோமாவேவோட லெவல் 1340ல தான் இருக்கு. என்னது இன்னும் அவ என்ன விட அதிக லெவல்ல தான் இருக்காளா? நான் பண்ண ட்ரைனிங்ல அப்போ வேஸ்டா அப்படின்னு சொல்லி டோமாவே கத்திட்டு இருக்கா. ஆனா நான் இன்னும் லெவல் 1ல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வருத்தப்படுறான். மிஸ்டர் கோசுனோகா, இந்த அட்வென்ச்சரர் கில்டுல உங்களோட ஆளுங்களை கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க இருந்த ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர்ஸ் இப்ப இல்ல அப்படின்னு வா சொல்லவும், அதுக்கு காரணம் நாங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச லெவல் 100 அட்வென்ச்சரர்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் இங்க வர சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த லேடியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. டோபாவோட அட்வென்ச்சரர் பார்ட்டியை ட்ரைனிங் கொடுத்து எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாத்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. சரி அப்ப பாத்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்புவோம். அன்னைக்கு டோபாவை பார்த்த உடனே மாஸ்டரோட ரியாக்ஷனே வேற மாதிரி சேஞ்ச் ஆச்சு. மாஸ்டரோட ஓல்டு வேர்ல்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு அது ஞாபகப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். மாஸ்டரோட மனசு இதனால பாதிக்கப்படக்கூடாது, நான் சீக்கிரமே அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு டோமாவே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
சொல்லவும் இது கூடயா நாங்க சண்டை போடணும் அப்படின்னு டோவா கேக்குறா. இவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு போய் அடி வாங்கிட்டு திரும்ப வராங்க. ஹாசல் அவங்களை ஹீலிங் பண்றான். டோமாவே ஒரு பேரியர் போட்டு அது எல்லாத்தையும் தடுத்துட்டு நான் கொடுத்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? ஆமா நீ ஏன் பக்கத்துல போய் ஆற விடுற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா என் ஆளுங்களே நான் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லீசா சொல்றா. ஹே ஆல்கமிஸ்ட் நீ எதுக்காக ஹீலிங் மேஜிக் மட்டும் யூஸ் பண்ற? எர்த் அண்ட் வாட்டர் மேஜிக் உன்னால யூஸ் பண்ண முடியலன்னு டோமாவே கேட்கவும் என்னது இவனுக்கு அந்த மேஜிக் கூட தெரியுமான்னு டோவா ஷாக் ஆவரா. ஹீலிங்க கேஸ் பண்ணவே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு, அதை எப்படி என்னால யூஸ் பண்ண முடியும் நம்ம கேட்கறான். எல்லாத்தையுமே தப்பா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு இந்த ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாட்டர் அண்ட் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மணலை கொஞ்சம் பதக்குழி மாதிரி மாத்து. ஹே ஆர்ச்சர் நீ அந்த மரத்து மேல ஏறி ரெடியா நின்னுக்கோ, பேரலைஸ் பண்ற பாய்சன் அதுல ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோமாவே அந்த பேரியரை ரிலீஸ் பண்றா. ஹே ஆர்ச்சர் இப்போ அதுங்க அசையாது, சோ கொரியா கரெக்டா வச்சு அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும் லீசாவும் அட்டாக் பண்றா. டிராப்ல சிக்காம இருந்து இறந்து போனதுங்க மேல காலை வச்சு அதுங்க சேஃபா வெளியே வருது அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கமிஸ்ட் சொல்லவும் டுவார்ஃப் நீ போயிட்டு அதுங்க அட்டென்ஷனை உன் பக்கம் திருப்பு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும் அவளும் போய் அட்டாக் பண்றா. டோவா நீ உன்னோட ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணி அதுக்கு தெரியாம அது பின்னாடி போய் அதை வெட்டு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லுவோம். அவளும் அதே மாதிரி பண்றா. இன்னும் சில மங்கி மான்ஸ்டர் அங்க நின்னுட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் சாதாரண ஒரு லிவிங் கிரீச்சர்ஸ் தான், அதை மறந்துடாதீங்க. சோ அதுங்க வாயவும் மூக்கையோ பொத்துனாலே போதும், காத்து இல்லாமே அதுங்க செத்துரும் அப்படின்னு சொல்லி டோமாவே வந்து இவங்களுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் தோக்கடிக்கணும்னு கத்து கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறாங்க. வழக்கம் போல மான்ஸ்டர் கொண்டு ரேர் மெட்டீரியல் எடுத்து வைக்கிறாங்க. ஹாசல் தெரியாதனமா அது கையில இருக்கிற பாய்சனை தொட்டுதான் ஒரு குரூப் நீங்க இப்ப தோக்கடிச்சிட்டீங்க. இன்னைக்கு நைட் இந்த இடத்துல தங்கிட்டு இதே மாதிரி இருக்கிற இன்னொரு குரூப்பையும் கொண்டு அதோட பாஸோட ட்ரெயில கொண்டு வாங்க, நான் கில்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. என்னது நாங்க மட்டும் தனியாவா? நாங்கெல்லாம் ஜஸ்ட் 100 லெவல் அட்வென்ச்சரர்ஸ் தான் சொல்லுவோம். லெவல்ங்கிறது ஜஸ்ட் நம்பர் தாங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியும், உங்களால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாவே கிளம்புறா. கன்ஃபார்ம் நமக்கு சங்குதான் அப்படின்னு டோவா நினைக்கிறா. ஆனா அவங்க லெவலோட ஹை லெவல் அட்வென்ச்சரர்ஸாலே அந்த இடத்துல எல்லாம் சர்வை பண்ண முடியாது, அதை டெத் வேலின்னு சொல்லுவாங்க. அங்க போன சில பேர் உயிரோடவே திரும்ப வரல அப்படின்னு அந்த கில் லேடி சொல்லவும் அந்த 4 பேருமே இன்னொரு கேங் மான்ஸ்டரையோ தோக்கடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கப்பா 2 கேங்கோட பாஸ் டெய்லா அப்படின்னு சொல்லி அந்த கில் லேடி பாக்குறா. எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சரர்ஸை லெஜெண்டரியா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாஸ்டர் நீங்க மெர்ச்சன்ட் ஷாப் ஆரம்பிக்க போறீங்களான்னு மியா கேட்கவும் ஆமா எம்ப்ரோஜியா ஃப்ளவர் எங்க இருக்குன்னு பார்த்து நீ எனக்காக அதை பறிச்சுட்டு வரியா? ரோபியஸ் இந்த இடத்துல தான் எம்ப்ரோஜியா ஃப்ளவர் சாப்பிடுன்னு சொன்னாங்க, சோ இந்த இடத்துல தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க ஏன் கூட வரலையான்னு மியா கேட்கவும் மெர்ச்சன்ட் ஷாப் ஓபன் பண்ற சில வேலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த 2 பிராண்டை போய் மீட் பண்றான். கடை ஏதாச்சும் வாடகைக்கு இருக்குமான்னு கேட்கவும் இப்பதான் ஒரு கடை காலியா இருக்கு, நான் என் ஆளை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கோசுனோகாக்கு ஏத்த ஒரு கடையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் கிட்ட சொல்றாரு. எந்த ஒரு கடையுமே ஃப்ரீயா இல்ல, எந்த கடையை நம்ம சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த பட்லர் யோசிக்கிறான். சொந்தமா கடை வாங்காம எதுக்காக வாடகைக்கு எடுக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா, அதுல என்ன விற்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறான். கரெக்டா இவன் கெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு கடையை சொந்தமா வாங்கணும் அப்படின்னா கிங்டம்க்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். சோ கிங்டம்க்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு வரும். மெர்ச்சன்ட் எக்ஸாம் எழுத போன இடத்துல அந்த லேடி தான் எனக்கு சொன்னாங்க, கிங்டம் கிட்ட ஃபார்ம் எதுவுமே சப்மிட் பண்ணாம நம்மளால வாடகைக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது, சோ அதனால தான் வாடகைக்கு ஒரு கடை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிங்டம் உங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க வருத்தப்படுறீங்க, அதுதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூட்ரல் சிட்டி இருக்கு, அது எந்த கிங்டமோட கட்டுப்பாடுக்குள்ளேயுமே வராது, நானே உங்களுக்கு அங்க ஒரு கடையை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறான். நமக்கு உதவுறதுக்கு சில பேர் இருக்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மியா அந்த எம்ப்ரோஜியா ஃப்ளவரை எடுத்துருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே தான் மியா நின்னுட்டு இருக்கா. சில அட்வென்ச்சரஸ் மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திருடுறவங்களும் சுயநலமா இருக்கிற ஹியூமன்ஸ் தான் அந்த காடஸ்க்கு எதனால பிடிச்சிருக்கோம் எனக்கு தெரியல, இந்த ஹியூமன்ஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்ப போயிட்டு இருக்கிற அட்வென்ச்சரஸ் பாக்குறதுக்கு திருடங்க மாதிரி இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற கார்டியன் மாதிரி இருக்கிற சில 2 எல்ஃப்ஸ் தான் வந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மியாவும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் எம்ப்ரோஜியா ஃப்ளவரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.